என்ன அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து யாருக்குமே கிடைக்காது. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, தனிப்பெரும் மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது. இங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணியை நம்பிதான் இருக்குது. ஆனா நெல்சன் சேவியர் போடுகின்ற திட்டம் என்ன அப்படின்னா, இந்த தனிப்பெரும் மெஜாரிட்டி திமுக பெற்றுவிட வேண்டும் என்ற காரணத்துக்காக இவ்வளவு மெனக்கிறாரு. இப்ப அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, தனிப்பெருமை இத்தனை நாள் நம்ம தனிப்பெரும் மெஜாரிட்டில வந்துட்டோம், இனி வரப்போகும் காலங்களில் விஜயுடைய வருகை மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்காது, எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து ஆகணும், கூட்டாட்சி கொண்டு வந்து ஆகணும். இந்த கூட்டாட்சி தத்துவம் உருவாகிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக தான் நெல்சன் சேவியர் போன்ற ஆட்களை விட்டு பேச விடுறது, தனிப்பெரும் மெஜாரிட்டியா வந்து நம்ம வந்துடணும், திமுக வந்துடுன்ற காரணத்துக்காக இந்த வேலை பாக்குறாங்க. இல்ல வாய்ப்பு இல்ல, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. திமுக ஆட்சியை அமைத்தாலும் கூட கூட்டாட்சி தத்துவம் தான் உருவாகும் 2026ல. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சரிந்துள்ளது, அதல பாதாளத்தில் போயுள்ளது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை.